அவருக்கு நன்றி வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ரொம்ப நேசிக்கிறவர், என்னை அன்பு செலுத்துகிறவர். இங்கே அடிக்கடி வந்துடுவேன். ஸ்பெஷல் மீட்டிங் போட்டால் கூப்பிட்டு வச்சு தலை கலந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு முகத்தை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி. நீங்களும் என்ன மாதிரி சிகப்பா அழகா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, மீண்டுமாக எனக்கு அறிமுகமான அருமையான தம்பி ரூபன் ஐயா அவர்கள் பல வருஷங்களாக எங்களோடு இணைந்து உதவி செய்து வருகிறார்கள். அருமையான ரூபன் எங்களுடைய ஸ்தாபனத்தில் பணிபுரிவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரோட மனைவியும் என்னுடைய மீட்டிங் எல்லா மீட்டிங் தவறாமல் வந்துடுவார். அதனால் அவரிடத்தில் சொன்னேன், என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்காவிலிருந்து வருகிறார், அதனால் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பாரத்தோடு கூட வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு மீட்டிங் ஆயத்தப்படுத்தும் பொழுது வாங்க ஐயா நான் ஆயத்தப்படுத்துன்னு சொன்னார். இடையிலிருந்து இன்னொரு 3 நாட்கள் நாங்கள் தங்கி அங்கே ஊழியத்துக்கு கோயில் ஸ்டேஜ் கடந்து செல்ல விரும்புகிறோம். முதலாவது உங்கள் சபை தான் அப்படிங்கிற வார்த்தையை அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. தாக்காடுவதில் வந்து அருமையான ஐயா சபையில் வந்து என்னோட வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேற்கொண்டாவதாக. நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணால் நீங்கள் வயிறெல்லாம் வலிக்க சிரிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏனென்றால் என்னுடைய அருமையான ஒரு சகோதரன், அவர் பேர் ஜாக். அவர் வந்து அமெரிக்கா தேசத்தில் எவாஞ்சலிஸ்டாக ஊழியம் செய்து வருகிறார். அது மாத்திரம் இல்லை, 230 தேசங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்து வந்திருக்கார். இந்தியாவுக்கும் அவருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றபடி எல்லாம் அவருக்கு ரொம்ப விருப்பம் வந்து வில்லேஜாக போய் வீடுகள் தோறும் சந்திக்கிறது தான் அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் ஊழியம். அது மாத்திரம் நிறைய வியாதிகளுக்கு ஆஸ்பத்திரியில் போய் நிறைய வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுறது தான் அவர் மிகுந்த ஒரு ஆர்வமான ஊழியம். அப்படின்னால இன்னைக்கு அருமையான என் நண்பர் ஜாக் அவர்கள் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். தேங்க்யூ ஜாக் ஃபார் யுவர் வெல்கம் டு திஸ் சர்ச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். 2 years before the pastor came to my home, we had a good fellowship. So I was joining him and we did lot of ministry around these villages. So they are all invite you. அதனால அங்கே அவர் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நான் ஒரு பாடலை மாத்திரம் பாடுகிறேன். பாடிவிட்டு அருமையான சாரியாக கொடுக்குறேன். அவர் ரொம்ப நேரம் பேச மாட்டார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவார். நம்மளை விட்டா ஒரு நாள் முழுவதும் பேசுவோம் இல்லையா? ஆனால் அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசக்கூடியவர். அதை சீக்கிரமாக முடித்து விடுவோம். ஒரு பாடலை மாத்திரம் நான் பாடுகிறேன். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Oh mighty power God. Hallelujah, 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 hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, நன்றி. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் வாழ்கிறேன். எந்த
Hallelujah. 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 Thank you, Jesus. ஆண்டவருக்கு இயேசுவுக்கு நன்றி. Hallelujah. I'm just going to open it up with a prayer, okay? நாம் ஜெபத்தோடு கூட வேத வசனத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். Lord, I thank you right now for touching every single person's life in the name of Jesus. ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையை தொடுகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். I thank you, Lord, for blessing them. Hallelujah. அவர்கள் உம்மை ஆராதிக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். I thank you, Lord, for your wonderful presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். I thank you, Lord, for the peace of God. Hallelujah. The joy of the Lord that is our strength. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையே நமக்கு ஒரு பலனாய் இருக்கிறது. I thank you for the fire of the Holy Spirit in the name of Jesus. இயேசுவின் நாமத்தாலே அக்னிமயமான பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை நான் உணர்கிறேன். I thank you for touching every single person. ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் தொடுகிறவராய் இருக்கிறார். In the name of Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. Hallelujah. The Bible says that for God so loved the world, He gave His only begotten Son. தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறபடியால் ஆண்டவர் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து உணவாய் அன்பு கொண்டார். That whosoever believeth on Him should not perish. அவரை விசுவாசித்து ஒருபொழுதும் அவர்கள் நஷ்டமடைவதில்லை, அவர்கள் but have everlasting life. Hallelujah. ஜீவன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. You can have everlasting life. Hallelujah. உங்களுக்கு நித்திய வாழ்வை கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிறார். You can have Him. You can have His presence. நீங்க அவருடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது you can have the peace of God. அவர்கள் தேவனை உங்களை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கும் பொழுது when the storm is coming against your life, உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களையும் விடுதலை உண்டு. He's going to speak peace to that storm. Hallelujah. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் மீது சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். The Bible says, for God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power, who went about doing good and healing all that were oppressed of the devil, for God was with him. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய வல்லமையை அழித்து ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் விளங்குகிறது. You know what? If you're sick in your body, then God wants to heal you. Hallelujah. ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே வியாதிகள் இருக்குமானால் அந்த வியாதிகளிலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். If you're bound, if you're oppressed, if you're tormented, உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்தமான காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். if you cannot sleep, உங்களால் ஒருவேளை தூங்க முடியாத ஒரு வியாதி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் God wants to set you free. Hallelujah. நிச்சயமாக அப்படிப்பட்ட கொடிய வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். You know, who the Son sets free is free indeed, church. இந்த சபையிலே தேவன் உங்களை விடுதலையாக்குக வல்லவராக இருக்கிறார். The Bible says, you shall know the truth, வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள், and the truth shall make you free. Hallelujah. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் திட்டவட்டமாக அழகாக சொல்கிறது. Jesus also said, I am the way, the truth, and the life. ஆண்டவராய் இயேசு அழகாக விதமாய் கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. No one cometh unto the Father except through me. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று இயேசு அழகாக திட்டவட்டமாக சொன்னார். So when you know Him, you have eternal life. You know eternal life. நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களானால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அவை நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் கடந்து செல்வீர்கள். When you know Him, you know the only way to get to heaven. அவரை அறிந்து கொண்டால் மாத்திரமே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக ஆயத்தமுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். When you know Jesus, you know Him as your healer. Hallelujah. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வியாதியிலிருந்து என்னை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை
இயேசு குணப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். Hallelujah. There's a woman that was born deaf. For 60 years she was deaf. ஒரு 60 ஆண்டுகள் ஒரு சகோதரி காது கேட்காத ஒரு சகோதரி இருந்தார்கள். And then Jesus opened her ears. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சகோதரனுடைய 60 ஆண்டுகள் காது கேட்காமல் இருந்த அந்த சகோதரிய காதை தேவன் திறந்து அந்த காது கேட்கும்படி அவர் பண்ணினார். He can do the same thing for you. Hallelujah. அதே எப்படி அந்த காது கேட்காத அந்த பெண்ணுக்கு காது கேட்கும்படி நான் ஜெபித்தேன், காது கேட்டது, அதே போல அதே தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். What is it that you are facing in your life? உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். You know what, church? You have to surrender. You have to give it to Him. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறுகிறது. You know, we can go to church. We can carry a Bible. நீங்கள் ஆலயத்திற்கு போகும் பொழுது வேதாகமத்தை கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். But you know what? Our hearts can be so far away from God. ஆனால் வேதத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து சென்றாலும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறது. I want to read Matthew 12, verse 39. It says, "But he replied to them, an evil and adulterous generation, a generation morally unfaithful to God, seeks and demands a sign. For no sign shall be given to it except the sign of the prophet Jonah." யோனாவை குறித்து இங்கு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா அன்பைக்குள்ள ஒரு விசுவாசமற்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படும் பொழுது the Pharisees came to Jesus and they asked him for a sign. ஆனால் பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே சில கேள்விகளை கேட்டார்கள். They heard that he caused the blind to see and the deaf to hear. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கண் தெரியாதவனையும் காது கேட்காதவனையும் அவர் குணப்படுத்தி இருந்ததனாலே அவரிடத்திலே அந்த பரிசேயர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். They heard that he caused the cripples to walk. ஆனால் நான் விசுவாசித்தேன், இது நான் அதன்படி நடக்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார். But he said, "No sign shall be given to this generation except for the sign of the prophet Jonah." அந்த ஜோனாவை போல ஜோனா எப்படி கர்த்தர் அற்புதங்களை செய்தாரோ அதே ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று அவர் சொன்னார். What is Jesus talking about? Let's go to verse 40. Matthew 12, verse 40. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். It says, "For even as Jonah was 3 days and 3 nights in the belly of the sea monster, so will the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth." எப்படி யோனா 3 நாட்கள் மீனில் வைத்துக்கொள் இருந்தாரோ அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 3 நாட்கள் அவர் மரணத்திலே இருந்தார். So Jesus is saying that his death on the cross and burial and then resurrection is a sign to this generation. இந்த நம்முடைய சந்ததிக்காக ஆண்டவராகிய இயேசு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3 நாட்களுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். He was saying that the life of the prophet Jonah was a prophetic symbol of the Messiah. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதனாக யோனா அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். This man was in the belly of the earth for 3 days. அந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமி என்ற மீனில் வைத்துக்கொள் 3 நாட்கள் அவர் பாதாளத்தில் இருந்தார். But then Jesus was raised from the dead. Hallelujah. மூன்றாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரணத்தில் உயிர்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. When Jonah was in the belly of that fish, he didn't have a lot of hope. ஆனால் 3 நாட்கள் யோனா அந்த மீனின் வயிற்றிலே இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. You know what, church? He was facing certain death. ஆனால் பயம் அவனுக்கு
அவன் மரித்து விடுவோமோ என்கிற ஒரு பயம் இருந்தது. But then Jonah had to repent. ஆனால் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு யோனா மனம் திரும்பினான். How many people know when the Lord tells you to do something, you might not want to do it? ஆனா நீங்க எத்தனை பேர் அதே மாதிரி மனம் திரும்புகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். But God saved Jonah from the belly of that fish. He was going to die. ஆனால் அந்த எப்படி யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அவன் தேவனை நோக்கி ஜெபித்தானோ, When Jesus was dying on that cross, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். people said, "Come down from that cross ஆனால் ஜனங்கள் அதை பார்த்து சொன்ன ஒரு பெரிய காரியம், நீ இயேசுவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னை காப்பாற்றிக் கொள் என்று சொன்னார். and prove to us that you are the Son of God." நீ உண்மையுள்ள தேவ மனுஷன் குமாரனாய் இருந்தால் நீ சிலுவையிலிருந்து இறங்கி உன்னை தப்பித்துக் கொள்ளலாமே என்றார். But you know what, church? This is why he was on that cross. ஆகையாலே யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை பாடுகளிலே அவர் சம்பந்தப்பட்டவராய் காணப்படுகிறார். To prove his love for the world. இந்த உலகத்தின் மீது ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியினால் The Bible says that he could have called legions of angels to rescue him. ஆகையாலே தூதர்கள் ஆண்டவராகிய இயேசுவை காப்பாற்றி இருக்க முடியும். One angel in the Old Testament was able to defeat 120,000 men. 120 மனிதர்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. But Jesus subjected himself to this willingly. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தை வெறுத்தவராக அந்த சிலுவையிலே காணப்பட்டார். This is the sign of the prophet Jonah to that generation. யோனாவுடைய அந்த நாட்களில் ஏற்பட்ட அவனுடைய சந்ததியில் ஏற்பட்ட அதே அனுபவத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். But Jesus still has love for this current generation. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். You know what, church? The sign of the cross, the sign of Jonah is being made evident in this generation. அப்படி யோனா தன்னுடைய சந்ததிகளுக்கு எப்படியாய் இருந்தாரோ அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகள் தன்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமானதாய் காணப்பட வேண்டும். Listen to verse 41. Matthew 12, verse 41. The men of Nineveh will stand up in the judgment with this generation and condemn it, for they repented at the preaching of Jonah, and behold, someone more and greater than Jonah is here. Hallelujah. 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த நினிவே மக்கள் மத்தியிலே யோனா இங்கு பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus is saying of himself that he is someone that is greater than Jonah. எப்படி யோனா பிரசங்கம் பண்ணினாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தன்னுடைய ஊழியத்திலும் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை அவர் பண்ணினார். Church, Jonah was a type and shadow of the Messiah, of the Lord Jesus Christ. அந்த யோனாவை குறித்து நாம் பார்ப்போமானால் அவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பொருந்தினவராய் அவர் காணப்பட்டார். I always thought that this was just a story. I didn't think that this had actually happened. அது ஒருவேளை இது ஒரு கதையாக நினைக்கலாம், ஆனால் இல்லை, கதை அல்ல, இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். But the story of Jonah actually happened. ஆனால் இந்த கதை என்று சொல்லப்படுகிற யோனாவின் கதை அது கதை அல்ல, அது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். The Bible says that the word of the Lord came to Jonah to go to preach at Nineveh. நினிவேவுக்கு போய் அவனை பிரசங்கிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு சொன்னார். So he went on a ship the other direction. He went to Tarshish. அவர் யோனா போய் அங்கே अनेक ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். But you know what, church? When we're disobedient, God is going to allow us to make it right. Hallelujah. ஆனால் இந்த நிறைய திருச்சபைகள் கீழ்ப்படிதல் இல்லை. Where is God telling you to go? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆனால் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். You know, God saw the need in a place like Nineveh, and he sent Jonah to Nineveh. எப்படி யோனாவை நினிவேவுக்கு அனுப்பினாரோ அதே போல சபையில் இருக்கிற நம்முடைய ஜனத்தை தேவன் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அவர் அனுப்புகிறார்.
And Jesus said that the men of Nineveh will stand up at the judgment with this generation and condemn it because they repented at the preaching of Jonah. Hallelujah. யோனா அங்கே பிரசங்கிக்கும் பொழுது எப்படி அவருடைய நாட்களிலே மக்கள் மனம் திரும்பினார்களோ அதே போல இந்த நாட்களில் நாம் பிரசங்கிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். They repented when Jonah told them to repent. Hallelujah. ஆனால் யோனா அந்த நினிவே கிராமத்திற்கு போய் என்ன சொன்னார்னா மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். So a great storm came and Jonah was thrown overboard. A great fish swallowed Jonah. ஆனால் ஒரு யோனாவை ஒரு பெரிய மீனின் வயிற்றுக்குள் ஆண்டவர் பிடித்தார். And for 3 days he was in this fish. ஆனால் 3 நாட்கள் யோனா அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தார். And it's just the same as Jesus. He died on a cross. ஆனால் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து He died and went to the center of the earth. He went to hell. ஆனால் அவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பூமிக்கு அதாவது உலகத்தில் இருக்கிற பூமியுடைய மத்திய பகுதியிலே பாதாளத்துக்குள் 3 நாட்கள் அவர் இருந்தார். And then he was raised again from the dead. ஆனால் 3 நாளுக்கு பிறகு அந்த பாதாளத்தின் வாசலை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். Jonah was vomited on the shore near Nineveh. ஆகையினாலே அந்த நினிவேவிலே அந்த 3 நாட்கள் மீறி வைத்திருந்த அந்த யோனாவை மீன் வந்து கக்கி விட்டது என்று நாம் பார்க்கிறோம். The Bible says the word of the Lord came again to Jonah to go to Nineveh. எப்படி யோனா வந்து எப்படி அவர் அந்த நினிவேவுக்கு வந்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாட்களுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். And he was obedient to what God wanted him to do. ஆகையினாலே அந்த யோனா ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். How many people know that God is going to give you a second chance? ஆகையினாலே எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று? When Jonah was in the belly of that fish, that seaweed was wrapped around him. ஆனால் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே இருளாகவும் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே அவர் இருந்தார். It was not a pleasant time for Jonah. ஆனால் அவன் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்திலே அங்கே காணப்படுகிறது. Jesus said this in the book of Revelation, I was alive, then I was dead, now I'm alive forevermore. Hallelujah. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலில் ஆண்டவர் சொல்கிறார், நான் மரித்தேன், உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். And I have the keys of death and hell. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு மரித்தார், ஆனால் நரகத்தில் இருந்தார். That means after dying and going to hell, Jesus regained the legal authority over death and hell and the grave. Hallelujah. இயேசு மரணப்பட்டதினாலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டபடியினாலே அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அந்த மரணத்தை அவர் ஜெயமாக வென்றார். You know, the Bible says that if the princes of this world had known, they would not have crucified the Lord of glory. தேவன் சிலுவையில் அறையப்பட்ட காரணமே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகும். Because people inspired by the devil put Jesus to death. ஆனால் பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும், அவரை மரணத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். But after he was raised from the dead, this gave us the opportunity to become the sons of God. ஆகினாலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது சாத்தான் தோற்று போனான். மீண்டுமாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் தரப்பனாயிருக்கிறார். That's why Jesus said to his disciples, it's better for you than if I should go away. Because if I do not go away, the Holy Spirit cannot come to you. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் தன்னுடைய சீசர்களை பார்த்து, நான் போகாவிட்டால் தேவனாகிய பரிசுத்தவாளனை நான் அனுப்ப வரமாட்டார், நான் போவேன், ஆனால் பரிசுத்தவாகிய தேவவாளனை நான் அனுப்புவேன் என்று இயேசு சொன்னார். You know, God saw us here in India before the foundation of the world.
Hallelujah. இந்த உலகத்தினுடைய அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பாகவே இந்தியாவின் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். Church, in 12 days I'm going to get on a plane and fly back to America. நான் அமெரிக்கா தேசத்திலிருந்து நான் ட்ரெயினிலே பறந்து வந்தேன். But you can do something here that I cannot do. ஆனால் செய்ய முடியாத சில காரியங்களை செய்யும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். You can tell everybody about the Lord Jesus Christ. எல்லா நாட்களிலும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். The fact that He saves, He heals, and He delivers. Hallelujah. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் உங்களை சுகப்படுத்துவராகவும் உங்களை மகிமைப்படுத்துவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். There's people all around you that might not have ever heard the gospel of the Lord Jesus Christ. உலகத்தினுடைய பல பகுதிகளை பார்ப்போமானால் அநேக சபைகள் அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாத பல கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். That's why we have to go and tell them, hallelujah. அதனால நாம் கடந்து சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அநேக ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். That He loves them, that He died on a cross, and He forgives them. Hallelujah. Hallelujah. அதை எப்படி பிரசங்கிக்க வேண்டுமானால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் காஸ்பல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். Draw a circle around your house and then go to every door. ஒவ்வொரு வீடாக சென்று சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். And then make the circle bigger and go to 10 villages. ஆனால் ஒரு 10-15 வில்லேஜ் கிராமங்களுக்கு சென்று நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். You know, the madman at the Gadarenes was set free in a moment of time. நாம் அப்படி செய்யும்போது அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அநேக ஜனங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவார்கள். Sometimes God only deals with you for just a couple minutes. சில நேரங்களில் ஆண்டவர் சில மணி நேரங்கள் உங்களோடு கூட இடைப்படுவார். This man was naked, chains wouldn't even hold him, and he was crying and cutting himself. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் துணி இல்லாமல் தன் சரீரத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். But then the Lord Jesus set him free. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிசாசினால் கட்டப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு விடுதலை கொடுத்தார். Suddenly he was clothed and in his right mind. ஆகினாலே அவர் ஒரு பெரிய வல்லமையினாலே விடுதலையாக்கப்பட்டார். So something happened to this man. திடீரென்று அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு சம்பவம் நடந்தது. But the people asked Jesus to depart from them. அவரை போல ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். The demons left this man and went into the pigs. ஆனால் அந்த மனிதனை குறித்து அநேகர் அறிந்திருந்தார். And the pigs drowned in the sea. ஆனால் அந்த ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து கேட்கும் பொழுது அந்த ஆவி அந்த பன்னி கூட்டத்துக்குள் சென்று புகுந்தது. But then Jesus said to this man, basically he suffered him not to come with him, and he said, go and tell them all the great things that I have done for you. அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், ஆண்டவரே, நான் பிசாசு பிடித்தவனாக இருந்தேன், என்னோட பிசாசு அந்த பன்னி கூட்டத்துக்குள் சென்று விட்டது, இப்போ நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் உங்களுடைய ஊழியக்காரனாய் நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ போய் உனக்கு நடந்த இந்த அற்புதங்களை அநேக ஜனங்களுக்கு சொல்லு என்று சொன்னார். The Bible says that he went to Decapolis, which is the region of 10 cities, and began to tell of everything the Lord did for him. Hallelujah. 10 அதிகமான கிராமங்களிலே பட்டணங்களிலே கடந்து சென்று இயேசு தனக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் சுவிசேஷமாய் பிரசங்கித்தான். The Bible says that the people marveled. ஆனால் வேதம் சொல்கிறது அங்கே ஜனங்கள் அங்கே அவனுடைய டெஸ்டிமனி மூலம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். You know that this region of 10 cities is actually up to 19 cities. ஒருவேளை 10 மாத்திரமல்ல 19க்கு அதிகமான கிராமங்களிலும் அவன் தன்னுடைய கர்த்தர் தனக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் பரப்பினான். And it's in 3 different nations. One of those is Jordan. ஜோர்தானுக்கு அருகிலே ஒரு சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்படுவதை பார்க்கிறோம். You know, it's
church, even at that time, it's at least 8 million people. ஆனால் அந்த நாட்களிலே சபைகள் பலவிதமான காரியங்களிலே காணப்பட்டது. So that's why we have to go and tell, church. Hallelujah. ஆகையினால்தான் எப்படி அந்த பிசாசு பிடித்தவன் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தானோ அதே போல இந்த நாட்டில் இருக்கிற திருச்சபைகள் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். The sign of Jesus's death, burial, and resurrection was the sign of Jonah to this generation. எப்படி யோனா தன்னுடைய நாட்களில் இருந்த தன்னுடைய சந்ததிகளுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை செய்தாரோ அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவர் அடக்கம் பண்ணப்பட்டது, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்தது, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க வேண்டும். And Jesus said that someone greater than Jonah is here. Hallelujah. யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று வேதம் திட்டவட்டமாக அழகாக சொல்கிறது. You know, God saw the need here in India, and He sent you and me here. Hallelujah. ஹalleluya. ஆண்டவருக்கு இந்தியா தேசம் தேவைப்பட்டதனால தான் என்னை இந்தியாவுக்கு தேவன் அனுப்பி இருக்கிறார். When Jesus was on that cross, He looked down through the corridors of time and history and eternity, and He declares that He loves you. Hallelujah. அந்த சிலுவையிலே அவர் மரணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உலகத்தை நோக்கி பார்த்து சொன்னார், உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். He saw you and He saw me. அந்த ஆண்டவராகிய இயேசு எப்படி உலகத்தை பார்த்து சொன்னாரோ அதே ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார். He saw the mistakes that you and I would make. அவர் நம்மை நினைப்பதை பார்த்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். But He still loved us enough to go to the cross and die for us. ஆகையினால்தான் நம்மை வைத்த பெரிய அன்பினாலே அந்த சிலுவையிலே அவர் மரித்தார். You know, the Bible says that all things work together for good for them that love God and for those who are called according to His purpose. அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வைத்து அளவு கடந்த அன்பு வைத்தார். God has called you with a holy purpose, with a holy calling. ஆண்டவர் நம்மை அழைத்தது ஒரு பரிசுத்த அழைப்பு, பரிசுத்தத்தினாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். It doesn't matter what people have said. It doesn't matter what people have done, but God is going to turn it around. Hallelujah. ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டவர்களாக, சோர்வுபட்டவர்களாக, பலவிதமான சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். He's going to take everything that has happened in your life and He's going to use it for His glory. Hallelujah. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துவதாய் இந்த வாழ்க்கையை நீங்கள் கடந்து வர வேண்டும். That's why Joseph could say in the book of Genesis, I know that it was God that sent me to Egypt. இங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அதுதான் ஆண்டவர் சொன்னார். யோசேப்பை சொன்னார், ஆண்டவர் என்னை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்று. Wait a minute, Joseph. Your brothers took your coat. Your brothers put you in that pit. Your brothers sold you into slavery. You entered Egypt as a slave. ஆனால் அவன் சொல்ல அவனுடைய சகோதரர்கள் அவனை துன்புறுத்தினார்கள், அடித்தார்கள், அவனை குழியிலே போட்டார்கள், அவனை விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. But you know what? He ended his life as second in command of Egypt. ஆகையினாலே அந்த எகிப்து தேசத்திலே அவர் பிரவேசித்து ஒரு மகிமையான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். God blessed Joseph. அந்த யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். God prospered Joseph. அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பலிக்கு பெருகின. But then he was falsely accused. அவனை கர்த்தர் மகிமையாய் உயர்த்தினார். And he was put in prison. அவன் சிறைச்சாலையில் இருந்த காலங்கள் உண்டு. But then God exalted Joseph ஆனால் ஆண்டவராகிய இயேசு யோசேப்பை தெரிந்து கொண்டார். above his brothers. அவர்களை காட்டிலும் அவருடைய சகோதரரை காட்டிலும் யோசேப்பை தேவன் அதிகமாய் தெரிந்து கொண்டார். And Joseph called one of his sons Ephraim. அந்த யோசேப்பை கர்த்தர் மகிமையாக உயர்த்தினார். It means that God has made me fruitful in the land of my sorrow. என்னுடைய கண்ணீரை அவர் களிப்பாய் மாற்றினார். அதற்காக இந்த தேசத்திற்கு தேவன் என்னை கொண்டு வந்தார் என்று யோசேப்பு சொன்னார். Church, in the place
in your life of total desolation and despair, ஆகையினாலே ஒருவேளை சபையானது அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்லுமானால் God is going to come down and He's going to visit you. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கடந்து வந்து உங்களுடைய மத்தியிலே அநேக அதிசயங்களை மறுபடியும் செய்ய போகிறார். And that's why Joseph said that God has sent me to Egypt for the preservation of many people in Genesis 50 verse 20. ஆகையினால்தான் அடிமைத்தனத்தில் இந்த ஜனங்களை விடுவித்து அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இயேசு என்னை இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்று யோசித்து கூறினார். I'm not saying God is the author of all things. ஆகையினால ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். But I'm saying in all things He can get the glory and the praise. Hallelujah. அவர் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாய் காணப்படுகிறது. Acts 5 verse 12 it says, by the hands of the apostles, special messengers, numerous and startling signs and wonders were being performed among the people. And by common consent, they all met together at the temple in the covered porch called Solomon's. இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்போஸ்தலர் சொல்கிறார், அநேக ஆசீர்வாதங்களையும் மகிமையையும் நாம் அடைந்திருக்கிறோம் என்று அந்த அருமையாக சொல்கிறார். Revelation 3 verse 20 says, behold, I stand at the door and knock. If anyone will open, I will come in and I will dine with him and he with me. ஆனால் வெளிப்படுத்தல் சொல்கிறது, நான் இதோ நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால் நான் உள்ளே சென்று அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. According to Jesus, He has the keys of death and hell. He has legal authority over death and hell. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதிகாரம் உண்டு. மரணத்தினுடைய சாவியையும் பரலோகத்தின் சாவி, இரண்டு சாவியும் பெற்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. But you know what, church? He does not have the keys to your heart. Hallelujah. அந்த சபை என்பது ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற ஒரு சாவியை குறிக்கிறது. In America, we do paintings about this scripture, and we show Jesus knocking at the door of the sinner's heart. Hallelujah. Hallelujah. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாவி என்பது ஒரு பாவியுடைய இருதயத்தை திறக்குவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக காணப்படுகிறது. I believe that Jesus does this all the time, but Jesus is speaking in the book of Revelation to His church. அந்த வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட அந்த சாவி திருச்சபைக்கு ஒப்பிட்டு என்று சொல்லப்பட்ட ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. He was telling His blood-washed church, His born-again church, His Holy Ghost church, that there's areas of your life that you have not surrendered to me. யாரெல்லாம் நம்மை ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுத்து அவருடைய ரட்சிப்பின் பாதையில் நடத்தப்படுகிறோமோ அது தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பதன் பொழுது அற்புதங்களும் அதிசயம் நடக்கிறது. Church, there might be some things that people have done to you you've never told anyone. யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு சில காரியங்கள் சபையில் நடந்தாலும் But God sees the pain and the hurt. Hallelujah. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சபையையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். And He wants to heal you. Hallelujah. அவர்களை குணப்படுத்துகிறவராகவும் இயேசு கடந்து வருகிறார். Church, we can go to church, we can carry a Bible, but we're still not fully surrendered to Him. ஆகையினாலே தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வரும்பொழுது உங்களை முற்றிலுமாய் தேவனுடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். If you need to commit your life to Christ, I want you to raise your hand. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த இரட்சகராகவும் உங்கள் அற்புதத்தின் தேவனாகவும் அதிசயத்தின் தேவனுமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Okay, if you want to commit your life to Christ, come to the front, okay? யாராவது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறவங்க முன்னாடி வாங்க. Hallelujah. Okay, well, I want everyone that you said that you needed to say that prayer, I want you to say this with me, okay? நான் சொல்லுவது போல நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களா? சபை விசுவாசிகளா சொல்லுவீங்களா? Say, dear Lord Jesus, அன்பின் ஆண்டவரே, come into my heart. என்னுடைய இருதயத்தில் வாரும். Be my Lord and Savior.
நீர் என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறீர். Thank you for dying for me எனக்காக நீர் மரித்தீர். and raising again for me. எனக்காக நீர் உயிர் தெழுந்தீர். Fill me with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். Lord, I forgive everyone. ஆண்டவரே, எல்லாரையும் நான் மன்னிக்கும்படி எனக்கு இருதயத்தை தாரும். I just want to encourage you that your sins are forgiven. Hallelujah. நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Hallelujah. 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 If you're sick in your body, God wants to heal you. Hallelujah. ஒருவேளை நீ சரீரத்தில் வியாதியோடு கூட வந்திருக்கிறனால இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறார். If you're crippled, God wants to make you to walk. Hallelujah. ஒருவேளை நீ நடக்க முடியாதவராக இருந்தீரானால் நடக்கும்படி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். God wants to heal broken bones. Hallelujah. உடைந்து போன கால்கள், இருதயங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவர் குணப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். If you have internal organs that have issues, God has made you. He can remake you. Hallelujah. ஒருவேளை சரீரங்கள் பலவீனப்பட்டதாய் காணப்படுமானால் அவைகளை பலனுள்ளவர்களாக அவர்களுடைய அவயங்களை பலனுள்ள அவயங்களாய் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். His miracle working power is here in this place. அவருடைய மகிமையின் வல்லமை இந்த நாட்களிலே அற்புதமாய் கிரியை செய்ய போகிறார். So, Pastor, if we can have them come to the front, I'll lay hands on them now or at the end of the service. இந்த ஆராதனை முடியும் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு யாருக்காவது வியாதி பலவீனம் இருந்துச்சுன்னா வாங்க, அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஐயா ஜெபம் பண்ண முடிவுகள் வந்து அவரது ஜெபம் பண்ணிவிடுங்கள். கர்த்தர் அவர் மூலமாக அநேக அற்புதங்களை செய்கிறார். அநேக அதிசயம் நடந்து வருகிறது. ஒருவேளை ஒரு வியாதிகள் குணமாகலாம். கண் பார்வையில்லாமல் பார்வை அடைந்திருக்கிறார்கள். காது கேட்காதவர்கள் காது கேட்கப்பட்டிருக்கிறது. உடம்புகள் நடந்திருக்கிறார்கள். அவருடைய மினிஸ்ட்ரியில 230 தேசங்களில் அவர் போய் எவாஞ்சலிஸ்டாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்கள் யாராவது கர்த்தரை ஏற்படுத்தினால் உங்களுக்கு ஜெபத்தை தான் ஜெபம்